ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனநாயகன் மூவி தான் பார்க்க போகிறோம். காவேரி தேட்டரில் ஒருத்தோடனே இந்த டால்பி அட்மாஸ் சவுண்டே வேறு லெவல். ஒரு வழியாக அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷனை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படத்தோட ஓப்பனிங் சீனே தேர்தல் நாள்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சருடைய சிஎம் டைட்டில் கார்டு விஜய்ங்கிறது, ஸ்ரீ ஜோசப் விஜய்ங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட என்ட்ரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீனும் ஒரு இதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயகர் டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டில் கார்டே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதியோட என்ட்ரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. தளபதிக்கு இவங்க தான் அம்மாவா அந்த படத்தில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாபி டெக்கோட என்ட்ரியே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டாக கண்ணைமணியை பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டெலாம் சும்மா எமோஷ்னலாகவே இருந்துச்சு. அப்படியே அந்த பொண்ணு எப்படி வளர்ந்துச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் நிறைய பேர் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் தமிழக வெற்றி கொண்டானுங்க. அப்புறம் பிரகாஷ் ராஜோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்லாம் சும்மா பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆச்சு. சும்மா இன்ஃபர்மேஷன் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி விண்டேஜோட தளபதி எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் இதெல்லாம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரகாஷ் ராஜ் இழுத்துற சீன்லாம் சும்மா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே பாபிடேக்கும் ஹீரோக்கும் சரியான ஃபைட். அதுக்கப்புறம் கன் ஷூட் நடக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் மத வரியத்தை உண்டாக்கி விட்டுறான். ஆக்சுவலாக என்னன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பேசுறது, அவங்க கும்பிட்ற கோவில், மசூதி, சர்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மதம் சேர்ந்தவங்க அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கதை. அதுக்கப்புறம் கடைசி சீனில் வில்லனுக்கும் ஹீரோக்கும் சரியான ஃபைட் இருந்துச்சு. போட்டு தளபதி போட்டு அவனை வெளுத்து எறிஞ்சிட்டாரு. அடித்தா அடி அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து முடிக்கிறாங்க. வில்லன்லாம் அப்படியே பறந்து ஷூட்டிங் வாங்கி சாவுறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலாக முடியும். மாற்றம் வருமா சாருங்கும்போது நம்ம மாற்றம் வேணால் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிகிறப்ப அது இதுலேருந்து நாளை திருப்ப படத்துலேருந்து இப்போ வரை ஜனநாயகம் படம் வரைக்கும் எல்லாம் சீன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் பை.